இந்த லுஹாவுக்கு 2 பேர் இருக்கு. ஏன்னா காலையில நிறைய தொழுகிறாங்க, மார்க்கத்தில் இல்லாத தொழுகையெல்லாம் தொழுகிறாங்க, அதுக்கெல்லாம் நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுததாக நம்ம தொழுகிறோம் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதை தொழுது இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். அப்போ லுஹாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுது இருக்காங்க. இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு இன்னொரு பேரு அவ்வாபீன் என்று சொல்வார். நம்ம ஊர்கள்ல போர்டுகள்ல பள்ளிவாசல்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க அவ்வாபின் தொழுகைன்னு. அப்போ அவ்வாபின் அப்படிங்கிற தொழுகை இருக்குது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அவ்வாபின் தொழுகை எப்போ தொழுகணும்னா, அன்னைக்கு நேரத்தை சொன்னா தெரியாது, இன்னைக்கு உங்களுக்கு 8 மணினா சொன்னா புரியும், 7 மணி சொன்னா புரியும், படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. இந்த அவ்வாபினுடைய தொழுகை எப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய பாலைவனத்தில் அந்த ஒட்டக குட்டி கட்டி போட்டிருப்பாங்களே, அந்த ஒட்டக குட்டி அந்த சூரியனுடைய வெப்பம் அங்க பூமியில பட்டு அந்த மண்ணு சூடாகி அந்த ஒட்டக குட்டிகள் நிச்சயம் தன்னுடைய கால்களை உயர்த்தும். சூடால நிச்சயம் நிற்க முடியாது, அந்த கால்களை உயர்த்துமே. அந்த நேரம்தான் இந்த அவ்வாபினுடைய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதற்கான நேரத்தை பொறுத்தவரை சூரியன் உதித்ததிலிருந்து அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்பத்திலேருந்து நீங்க லுஹருக்கு முன்னாடி வரை என்ன செய்யலாம், இந்த லுஹாவுடைய தொழுகை தொழுகலாம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம்.